அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மனிதர்களில் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏன்ப்பா இந்த பிரச்சனை, என்னை மட்டும் அல்லாஹ் ரொம்ப சோதிக்கிறான்ப்பா, எனக்கு பார்த்தாலும் இப்போ பாரு எனக்கு பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு உடம்பு முடியாமல் போதே, குடும்பம் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, நிச்சயமாக துன்பத்துடன் தான் இன்பம் இருக்கிறது. அல்லாஹ் சோதனையை கொடுத்தான்னா கண்டிப்பாக அடுத்து ஒரு விடியல் வச்சுருப்பான். அந்த விடியல் எப்படி இருக்குன்னா, நம்ம மனசுக்கு ஆறுதலான விடியலாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசு உடம்பு அனைத்தும் ஒரு சேர அல்லாஹ்வை நினைவு கூறுவோம்ல, அது எப்படி அழகான ஒரு சுகத்தை தருமோ அதை விட பயங்கரமாக ஒரு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதனால் துன்பங்களும் சோகங்களும் வந்தால் பொறுத்துக்குங்க. அல்லாஹ் பொறுத்தவர்களோட தான் அதிகமாக நேசிக்கிறான், பொறுத்தவர்களை தான் அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான்.